பேர் அறிவழகன். தடை அதையோட படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். இவர் குணா பாபு, மகதீர், கணேஷ் கதை நாயகர்கள், சாய் சுந்தர் மியூசிக் டைரக்டர். ஃபர்ஸ்ட் தடை அதை உடைய படத்தோட ஃப்ரெஷ் ஷோக்கு வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் சார்பா. நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணா பாபு. இந்த படத்துல கதை நாயகனா நடிச்சிருக்கேன். அது சொல்றது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீங்களும் பாத்தீங்க. ரொம்ப தத்துவமா, ரொம்ப மெனக்கட்டு எழுதி இயக்கியிருக்காரு எங்களுடைய இயக்குனர் அறிவழகன். அவருக்கு இந்த சமயத்தை என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வேட்டையன், மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 9 years ஜேர்னி. ஸோ இந்த படம் கண்டிப்பா எல்லாராலையும் ரசிக்கப்படும், பேசப்படும் நம்புறேன். என்னோட கதாபாத்திரம் பேசப்படும், ரசிக்கப்படும் நம்புறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. அடுத்தடுத்து பேசுறதுக்காக நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம். அண்ட் ஹீஸ் மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர். வணக்கம். பத்திரிகை மற்றும் ஷோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் பேரு சாய் சுந்தர். இது என்னுடைய தடை அதை உடைய என்னுடைய முதல் படம் ஒரு இசையமைப்பாளரா. இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் எடிட்டர் லினோ அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். படம் பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நானும் என்னுடைய 100% கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் திருவாரூர் கணேஷ். நான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எங்க டைரக்டர் அறிவழகனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம எங்களையும் மதிச்சு இங்க படம் பார்க்க வந்த பிரஸ் பீப்புள் உங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்கிறத நம்புறோம். கண்டிப்பா சேர்ப்பீங்க, சேருங்க. நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவழகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த படத்துல மங்காடி முகேஷ் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு டப்பிங் பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க. வாய்ப்பு கூட வரல. ஆடிலாக்ட் கூட காணுமே, என்ன காரணம்? இல்லையா இல்ல பேமெண்ட் நீங்க தரலையா? மகேஷ் அண்ணனுக்கு 5 நாள் கால் ஷீட்டு நல்லபடியா நடிச்சுதான் கொடுத்தாங்க. அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. நல்லபடியா நடிச்சு கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல. அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரியல. நாங்க நிறைய பேர் கால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்க போன் அட்டன் பண்றது இல்ல. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இல்ல, 10 மாசம் அவரோட டப்பிங்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 1.5 வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் 1.5 வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்க படம் 3 வருஷத்தை தொற்றுருக்கு. அதுல 1 வருஷம் மகேஷ் அண்ணனாலதான். அவர் டப்பிங் வரல, ப்ரொமோஷன் வரல. எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட படத்துல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க மூலமா எங்க படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபைனலா அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல. ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க எல்லாருமே கால் பண்ணி பாத்துட்டோம். பெரிய அலிகேஷன் சரிங்களா? 1.5 வருஷம் அவரான படம் எந்த வருஷம் சொல்றது அவர் சைட்ல இருந்து ஏதாவது நாங்க கேட்கணும்னா நீங்க அதை ஒத்துப்பீங்களா? தாராளமா நீங்க அவர்கிட்ட கேளுங்க. நாங்க போன் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தவங்க டப் முடிக்காம படத்தை என்ன பண்றது? ஒருத்தவங்க டப்பிங் பண்ணாம ஒரு யாருக்குமே தெரியாத ஆர்டிஸ்டா இருந்தா நாங்க வேற யாராவது வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட வேற ஒரு வாய்ஸ் வச்சு டப் பண்ணா அது பார்க்க நல்லா இருக்காது, ஏத்துக்க மாட்டாங்க. அது பெரிய டிராபேக். சோ அவரோட டப்பிங்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா அவரோட போன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னாரு, நீங்க வேற யாராவது வச்சு டப் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ இது அலிகேஷன். இது இதுக்கு நானுமே சாட்சி. நானும் அவர் மகேஷ் சார்கிட்ட பேசினேன். நிறைய பர்சனல் ரீசன்ஸ் சொன்னாரு. எல்லாருக்குமே லைஃப்ல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே இது சினிமாக்காக உழைச்சிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் புது டீம். ஆக்சுவலா அவர் அங்காடித்தேர்ல ஃபெமிலியான ஒரு ஃபேம், அதுக்காக சூஸ் பண்ணாங்க. அவெல்லாம் வந்தானா இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிஞ்சுக்கின்றது எங்களோட நம்பிக்கை. அண்ட் இன்னும் ரிக்வஸ்டா வச்சோம். பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த கான்டாக்ட் இல்லை. காத்துக்கருப்புகளை நடிச்சிருக்காரு. காத்துக்கருப்புகளை டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் எங்களுடைய பட டீமுக்கு.
அதுல எல்லா அப்டேட்டுமே அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு தெரியும். ஆனா அவர் எந்த ப்ரொமோஷன்ஸ் கலந்துக்கல, எதுலயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அதுவும் ஏன்னு தெரியல. ஏன்னா அவரும் காசு தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். காசு அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே பேமெண்ட் ப்ராப்டா கொடுத்தாங்க. இல்ல பேமெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டா கொடுத்தாச்சு. அவருக்கு என்ன பிசி எங்க யூடியூப் சேனல் இருக்காருன்னு தெரியல. பாப்போம். கதையை ஒண்ணுக்கு 2 தடவை பாத்தீங்களா, நீங்களே யோசிச்சீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதை காட்டுறீங்க, குழந்தைய கொள்றாங்க, அந்த குழந்தை இன்னொருத்தனை கொள்றாங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு அந்த கதை? ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கதை அப்படின்னா, நாங்க ஒரு சின்ன டீம். பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது எங்க படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். கதை ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இட் சுட் பி a different. எல்லா கதையோட கம்பேர் பண்ணும் பொழுது வேறுபட்ட கதைக்களமா இருக்கணும். அதை பிளான் பண்ணி பண்ணதுதான் இந்த ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி, ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி, 2 ஸ்டோரியும் ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நாங்க யோசிச்சு பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். இதுவரை எந்த தமிழ் சினிமாவிலும் இல்ல. அதனால இது மக்களுக்கு பிடிக்கும் நம்பி இதை எடுத்தோம். இந்த படத்து மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 3 விஷயங்கள். ஒண்ணு, நீங்க உங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்திலையும் விட்டுறாதீங்க. கடைசியில ஒரு மேஜிக் நடக்கலாம், நீங்க ஜெயிச்சிடலாம். கடின உழைப்போட இருங்க. 2, கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன? நான் சொல்றது மறுக்கப்பட்ட கல்வி இல்ல, சாதாரணமான ஒரு மனிதனால எடுக்க முடியாத ஒரு கல்வி. அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அட் த சேம் டைம் தனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு கல்வியை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியா யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட். 3, சோசியல் மீடியா. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடிப்படை உணவு, உடை, இருப்பிட மாதிரி சோசியல் மீடியா 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த 4வது இடத்தை பிடிச்ச சோசியல் மீடியா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது மக்களுக்கு எல்லாருக்குமே we should save our time. நான் சொன்ன மாதிரி உலகத்திலே விலமதிக்க முடியாத 2 விஷயம், ஒன்னு உயிர், இன்னொன்னு நேரம். அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். சோ இந்த 3 தீமை இந்த படத்துல நான் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தைரியமா எடுத்திருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. ஆனா இன்னொன்னு, நீங்க படம் எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு உணர்வுபூர்வமா எடுங்க. எடுத்தோம் கவுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல தேவையில்லாத யூடியூப் பண்ற கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்சிருக்கும் அந்த கடைசி சீன்ல அந்த வெட்டுப்பட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுறது, அது கிளீனா தெரியுது. ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு. அதே போல 3 பேர் கடைசி சீன் வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க கற்பூரம் ஏற்றி எடுத்துட்டு இருக்காங்க நடு இதுலயே வச்சு. இப்போ நீங்க எடுக்கும் போது நல்லா கவனத்துல வச்சு, ஏன்னா படம் எடுக்கிறது இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் சீன் வந்து அந்த ரூம் பார்த்தா உங்களுக்கு செட்டப் போட்ட மாதிரி தெரியாது. அதாவது நைட்டு 12 மணி 1 மணிக்கு சாதாரணமா ஒரு கிராமத்துல பக்கத்துல இருக்க அரசு சுகாதார நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க இல்லாத ஒரு ரூம்ல திடீர்னு ஒருத்தவங்க வந்தா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதாதான் நைட்டு 1 மணிக்கு நடக்கிறதுனால அதை அப்படி எடுத்திருக்கும். அவ்வளவுதான். படத்துல வந்து யூடியூப் அப்புறம் எப்படி வந்து நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? என்னைய மன்னிக்கணும், நான் யூடியூப்ல எல்லாரையும் திட்டல. அப்படி திட்ட மாதிரி உங்களுக்கு புரிதல் வந்திருந்தா நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு யூடியூப்ல ஒருத்தர் காலைல எந்திரிச்சு மொபைல் எடுத்து 1 hour யூஸ் பண்றாரு அப்படின்னா அதுல இருந்து அவர் ஒரு சில அறிவுகளை எடுத்துக்கணும். அந்த அறிவு அவருடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த யூடியூப் சேனல் பண்றவங்களுக்கும் 2 பேருக்குமே அது பயன். அவருக்கும் அந்த 1 மணி நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாம சும்மா பொழுதுபோக்குக்காக அவர் 1 hour 2 மணி நேரம் செலவு பண்றத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன். அவ்வளவுதான். நான் வேற யாரும் அதே யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன நல்லது இருக்குங்கிறத நான் என் படத்துல சொல்லியிருக்கேன். ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம், அதே நேரத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ், மெக்கானிக்கல் வீடியோஸ், ஏரோநாட்டிக்கல் வீடியோஸ். சோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே யூடியூப்ல தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத நம்ம பார்க்க வேண்டியதுல பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கிற மட்டும் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். அடுத்த படத்துல எல்லாருடைய டைம் வேஸ்ட் பண்ணாது. ஆனா என்ன புரியல, இது கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியலையா இல்ல என்ன பிரச்சனை தெரியல. யூடியூப்ல திட்டிருக்கோம் சொல்றீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்றீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளியரா சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். நீங்க படமா எடுத்திருக்கீங்க. இப்போ யூடியூப்ல தேவையில்லாம் முதல் படமா கண்டிப்பா எடுத்துருக்கோம்னா உங்களுக்கு டவுட்டா சொல்லி பேசலாம். அது படம் மாதிரி எங்களுக்கு தெரியல. இல்ல, அது படம் மாதிரி தெரியுதுதான் சென்சார்ல சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரியே இல்ல. சர்டிபிகேட் வாங்கிருக்கேன். உங்களுக்கே தெரியுது. அதுக்குதான் ஆனா நாங்க படம் டவுட்னு கேட்டா நிறைய இருக்குது டவுட். சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதுக்குதான் நாங்க இங்க இருக்கோம். நாங்க அண்ணா சார் கேட்கல. ஐயா, யூடியூப்ல மட்டும் தான் தப்பு பண்றாங்களா? Facebook, Instagram, ஆன்லைன்ல தப்பு பண்ண அதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. ஆனா சோசியல் மீடியா பொதுவா சோசியல் மீடியா எல்லாம் மொத்தம் ஒண்ணுதான். சோசியல் மீடியா எல்லாமே சோசியல் மீடியா தான். எல்லா கண்டென்ட்டே எடுத்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன்னா படம் 4 மணி நேரம் போயிடும். அது போர் அடிச்சிருங்கிறதுனால ஏதாவது சோசியல் மீடியாவில ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாருங்க, அவ்வளவுதானே. நீங்க இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணீங்களா? நான் ஹாப்பியா இருந்திருக்கேன். ஏன் அது உங்களுக்கு ஞாபகம் கிடைக்குதா? இல்ல ஆக்சுவலா யூடியூப் ஏன் பர்டிகுலர் எடுத்தோம்னா, இன்னைக்கு வந்து யூடியூப்காரன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல நம்மளுமே இன்வால்வ் ஆயிருக்கும். பட் என்னன்னா அனாவசியமா மக்களோட நேரத்தை திருடுற யூடியூப் சேனல்ஸ் தான் நம்ம சாடி இருக்கோம் தவிர்த்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் ஆடல. அது கிளியரா கிளாரிஃபை பண்ணி படத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு புரியும், நாங்க நம்புறோம். அண்ட் ரீசெண்டா ஸ்கிரிப்டை பத்தி அண்ணன் கேட்டாப்ல, இப்போ மகாராஜா ஒரு படம் வந்துச்சு, விஜய் சேதுபதி நிதின் டைரக்ட் பண்ணாங்க. அதுல யூனிக்கான ஸ்கிரீன் நீங்க பாத்துருப்பீங்க. கரண்ட்ல ஒரு பாஸ்ட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தடையதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டெம்ப்ட் யூனிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு அறிவுலகன். மீடியா எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதை வச்சுதான் அந்த கண்டென்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணோம். ஸோ தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை கலாய்ங்க திட்டங்க, தப்பு கிடையாது. ஆனா பதில் சொல்ல எப்போ எங்க கூப்பிட்டாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும், அதுக்காக இந்த ப்ரெஷ் ஷோ நடத்தப்பட்டது. ஸோ நாங்க புது டீம் பாக்குறீங்கல்ல, நான் ஆல்ரெடி 30 படம் நடிச்சிருக்கேன். இருந்தாலுமே ஃபேஸ் ரெகக்னிஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அது இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த படம் அந்த ஒரு ரெகக்னிஷன் எனக்கு மட்டும் இல்ல, புது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு. பணம்னா சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல எடுத்து போடலைங்க. ஹி ஸ்டில் ஒர்க்கிங். ஜெர்மன்ல கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன். நானும் பேங்க்ல வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான். ரிசைன்மெண்ட் ஃபுல் டைமா இருக்கேன். ஸோ எங்களுக்கு சர்வைவல்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலியர் ஆனா தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப நாங்களும் எங்க போறது? குழந்தை குட்டி எல்லாத்தையும் போய் ஊர்ல விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பேச்சுல வந்துட்டு 40 வயசு கல்யாணமாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வயிற்றுச்சலா இருக்குங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டேலண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. தேர் ஆல் லைக் டேலண்டட் பெருமையா சொல்லி நாங்களே பீத்திக்கல. படம் பாருங்க, பார்த்துட்டு டேலண்ட் நீங்க கழிவு கொடுத்துங்க. எங்களுக்கு வந்து லைக் இன்னும் மீடியா இருக்குது, நீங்க என்னன்னா இங்க சாதிக்கலாம். நீங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க. அது 2 பேரும் யாரு? காத்துக்கறதுக்கு யாரு? ஆனா அதாவது தேவையில்லாத கண்டென்ட் பண்ணிட்டு உள்ள வந்துருவேன். அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. கண்டிப்பா அதே போல ஸ்டார்டிங் ஒருத்தர் ஜீப்ல வரல கதை சொல்லிட்டு அவனும் தேவையில்லாத கண்டென்ட் பண்றவரு. இவங்களுக்கு எல்லாம் எப்படி நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க? தேவையில்லாத கண்டென்ட் இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருப்பாங்க, எங்க படத்துல பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. மத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் நான் சொல்றேன். அவங்கள தவிர்த்து மத்தவங்க கொடுத்துருக்கலாம்ல. நீங்க அங்காடி தெருவை தூக்கி போட்டு வேற யாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல. நீங்க அந்த மாதிரி தேடாம இல்ல அந்த மாதிரி தேடாம நீங்க ஏன் மத்தவங்களுக்கு குறை சொல்றீங்க? அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இந்த படம் பார்த்து இப்ப கேட்டீங்களா, அப்ப நம்மளும் தப்பு பண்ற யோசிக்கணும். அதுக்காக 2 பேர் சாம்பிளா போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப